எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் இஎம்ஐ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இஎம்ஐ அப்படின்னா என்ன? இந்த எக்ஸலில் உங்களுக்கு எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன்டு. இஎம்ஐ அப்படிங்கிறது மியூட் பண்ணிங்க. இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பேர். அதாவது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு காரோ இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிளோ வாங்குறீங்க. அதனுடைய வேல்யூ வந்து 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயை நீங்கள் இன்றைக்கே பேமெண்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அந்த 2 லட்சம் ரூபாயை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டும் சேர்த்து தரணும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட் அப்படின்னு பேர். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட் அப்படின்னு பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கினா அந்த 2 லட்சம் ரூபாய், அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வட்டி ரெண்டையும் சேர்த்தா டோட்டல் அமௌண்ட்டு. அந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த 2 லட்ச ரூபாய் கடனுக்கு வட்டி வந்து ஒரு 40,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரின்சிபல் அமௌண்ட்டு 2 லட்ச ரூபாய். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து ஒரு 40,000 ரூபாய் இருக்குது. இந்த 40,000 ப்ளஸ் 2 லட்சம் கூட்டினா 2 லட்சம் 40,000. இதை வந்து நீங்கள் 18 மந்த்ஸ் நீங்கள் தர போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் மாதம் 18 மாதம் நீங்கள் தர போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ பர் மந்த் எவ்வளோ தரணும் அப்படின்னா, 2,40,000 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா மாதம் நீங்கள் 20,000 ரூபாய் கொடுப்பீங்க. அந்த மாதிரி 20,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மாதத்தில் இந்த கடன் அடைச்சிடும். இந்த இஎம்ஐ கான்செப்டில் உங்களுக்கு போக போக என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும், பிரின்சிபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இஎம்ஐ கான்செப்டில் போக போக நீங்கள் இஎம்ஐ கட்ட நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு குறையும், பிரின்சிபிள் வந்து அதிகரிக்கும். ஓகேவா? எப்படி இது அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எதில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபிளுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம எதில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபிளுக்கு நாம் கால்குலேட் பண்ணுறோம். இந்த இஎம்ஐ சார்ட்டு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸலில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி வந்து கிரியேட் கம்பெனி இந்த நேம் ஆஃப் விமல் பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி 2024 இருக்குது. அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அஷ்யூம் தட் திஸ் கம்பெனி பர்ச்சேஸ்ட் எ மெஷினரி ஃப்ரம் எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஃபார் ருபீஸ் 2 lakh. ஓகேவா? இது 2 lakh 20 lakh ஒரு சைபர் ஜாஸ்தி போட்டேன். 2 lakh ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு மெஷினரி 2 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இட் அரேஞ்ச் எ லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸ். அந்த எம்எஸ்எஸ் இன்ஜினியர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஹெச்டிஎஃப்சிலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்து எம்எஸ்எஸ் இன்ஜினியர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு யார் கொடுப்பா அப்படின்னா, நாம் கொடுக்க வேண்டிய காசு ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸ்காரன் கொடுத்துருவான். நாம் ஹெச்டிஎஃப்சிக்கு தரணும். அதை மாதிரி தரும்போது இட் ஹானர் ஆல் த பேமெண்ட் ஆன் டைம். அதாவது விமல் பில்டர்ஸ் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்கார்பரேட் த பிலோ மென்ஷன் டீடைல்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராசஸ் சார்ஜஸ் கொடுக்கணும். அது வந்து 1% ஆஃப் த அமௌண்ட்டு. இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஎம்ஐ அப்படின்னா என்னென்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பேர். இஎம்ஐங்கிறது இன்க்ளூடு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போ வந்து நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, 2 லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறோம். இந்த 2 லட்ச ரூபாய்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24%. இது வந்து வருஷத்துக்கு 24%. அப்போ மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டு மேலே போயிட்டு டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 காசு வட்டி. ஒரு மாதத்துக்கு 2 காசு வட்டி அப்படின்னா வருஷத்துக்கு 24%. நம்ம வந்து எவ்வளோ நாளில் இதை திருப்பி தர போகிறோம் அப்படின்னா 18 மாதத்தில் அதை நம்ம திருப்பி தர போகிறோம். நம்ம வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னா 2 லட்ச ரூபாய். ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு 18 மாதத்துக்கு 2% வட்டியோட திருப்பி தரணும் அப்படின்னா நாம் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத எக்ஸலில் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா கீழே கொடுத்துட்டேன். சீக்வல்ட்டு -PMTன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ரேட்டை போட்டு கமா போட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டு கமா பிரின்சிபல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்துடும். எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈக்குவல்ட்டு இங்கே -PMTன்னு டைப் பண்ணிக்கோ. என்ன பண்ணணும்? -PMTன்னு டைப் பண்ணி ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ப்ராக்கெட் அழுத்திக்கோ. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஒரு கமா கொடுங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அதை செலக்ட் பண்ணி ஒரு கமா கொடுங்க. அடுத்தது பிரின்சிபல் இதை செலக்ட் பண்ணி ஒரு கமா கொடுங்க. இதை செலக்ட் பண்ணி அவ்வளோதான், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ 13,340 ரூபா. நீங்கள் 2 லட்ச ரூபாயை 2 காசு வட்டிக்கு 18 மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் 13,340 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆகிடும்.
ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் 13,340 ரூபா ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ எவ்வளவு 13,340 ரூபா. ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் பேமெண்ட் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ தரோம் ஒரு மாதத்துக்கு 13,340 ரூபா. அப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ தரப்போகிறோம் அப்படின்னா 18 மாதத்துக்கு நம்ம தரப்போகிறோம். அப்போ டோட்டலாக 2,40,120 ரூபா தருவோம். அப்போ 2 லட்சம் வாங்கின கடன் 2 லட்சம், திருப்பி தரப்போகிறது 2,40,120. அப்போ வட்டி காம்பனண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த 2,40,000ல் 2 லட்சம் போச்சுன்னா வட்டி வந்து 40,120. இதை வந்து நம்ம எப்படி உடனே தரப்போகிறோமா இல்லை கடைசியாக தரப்போகிறோமா அப்படின்னா கிடையாது, மாதம் தரப்போகிறோம். அதுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணுறோம். அந்த சார்ட்டுடைய ஹெட்டிங் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இஎம்ஐ டேட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஎம்ஐ டேட்டு, அடுத்தது இஎம்ஐ நம்பர் 18 நம்பர், இஎம்ஐ அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபிள், அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபிள், செக்கு நம்பர், இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அலாங் வித் ஜிஎஸ்டியோட அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்லேருந்து எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்லேருந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள் ஒன்று நம்ம போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபா. இந்த லோன் என்றைக்கு வாங்கியிருக்கோம் 1/4/2024 2 லட்ச ரூபா வாங்கியாச்சு. இஎம்ஐ அமௌண்ட்டுங்கிறது என்ன நாம் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 13,340. இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் அதே அமௌண்ட்டு தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம், அதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த 13,340 எல்லா மாதத்துக்கும் நம்ம போடுவோம். அந்த 13,340 அப்படியே எல்லா மாதத்துக்கும் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. சரியாக போச்சு. ஓகேவா? 13,340ன்னு எல்லா மாதத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். ஓகேவா? ரைட். ஸோ மொத்தம் நம்ம 2,40,120 பண்ண போகிறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன, எதுக்கு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் நம்ம கட்ட போகிறோம். இப்போ வந்து 1/4 நம்ம 2 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கோம். அதுக்கு மொதல் இஎம்ஐ 1/5 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 2 லட்ச ரூபாயை நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கோம் அப்படின்னா 1/4/2024லேருந்து 30/4/2024 வரைக்கும் நாம் ஒரு மாதத்துக்கு வச்சுருந்துருக்கோம். ரைட்டா? அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னா ஈக்குவல் டு ரவுண்டு அப்படின்னு போட்டுக்கோ, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோ. ஈக்குவல் டு ரவுண்டு 2 ப்ராக்கெட்டு, இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 2 காசு வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி (0) அப்படின்னு போட்டு இன்னொரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துடும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், ஈக்குவல் டு ரவுண்டு, ஏன்னா ரவுண்டு எதுக்குன்னா பைசா காலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளவு 1/4லேருந்து 1/5 வரைக்கும் இந்த இதுதான் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல். அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்கு தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ இந்த 2 லட்சம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு கமா போட்டு 0 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதே அட்ரஸ்ஸு இங்கேயும் வரணும். இங்கே வந்து என்ன சைபர்னு வருது. ஏன் வருது அப்படின்னா இது தப்பாக போயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே F2 கொடுத்தா இதையும் பெருக்கிக்குது. ஆனால் இங்கே வந்து F2 கொடுக்குறேன் பாருங்கள், இந்த அமௌண்ட்டும் இதுக்கு அடுத்த காலமும் பெருக்குது. ஆக்சுவலாக இந்த சைபர் 2% இருக்கு இல்லையா, இந்த 2% தான் இங்கே கால்குலேட் பண்ணி வரணும். அப்போ இந்த 4,000 இங்கே போடும்போது இந்த 2 வந்து கால்குலேட் ஆகி இந்த அவுட்ஸ்டாண்டிங் 1,90,000 இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 4,000 இருக்குல்ல அங்கே வாங்க, இந்த 4,000ல் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 4,000ல் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். எது வந்து சேஞ்சபிள், எது வந்து நான் சேஞ்சபிள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நான் சேஞ்சபிள், அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்ரி மந்த் சேஞ்சபிள். எது வந்து நான் சேஞ்சபிளோ அதுக்கு வந்து டாலர் சிம்பிள் போடுங்க. எது வந்து நான் சேஞ்சபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த B11 இருக்குல்ல, B11 காலம் இது வந்து நான் சேஞ்சபிள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி ஒரு டாலர் சிம்பிள் விழும், அவ்வளோதான். F4 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. என்ன பண்ணணும், F2 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல F4ல் Bயில் அவனுக்கு முன்னாடி என்ட்ரு கொடுத்துடணும். இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்கு அது எவ்வளவோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். ரைட்டா? அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது என்ன, இப்போ இஎம்ஐங்கிறது என்ன, இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்தது தான் இஎம்ஐ. இப்போ 13,340ல் இஎம்ஐ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பிரின்சிபல்ங்கிறது என்ன, இஎம்ஐயில் பிரின்சிபல் போனால் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? இஎம்ஐயில் பிரின்சிபல் போனால் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த இஎம்ஐ மைனஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா இதுதான் பிரின்சிபல். இப்போ வந்து இதை அப்படியே கால்குலேட் பண்ணி அப்படியே இழுத்து விடுங்க. இழுத்து விட்டால் உங்களுக்கு பிரின்சிபல் 2 லட்சம் தானாக வரும். இப்போ பாருங்கள், கீழே இங்கே 1,99,989 வருது. இந்த பிரின்சிபலை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டு 13,089. லாஸ்ட் மாத்திரம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 13,089
போட்டால் 2 லட்ச ரூபா வந்துடுச்சு. ரைட்டா? ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பே ஸ்பெஷல் கொடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ ஒவ்வொரு மாதமும் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் குறைஞ்சிட்டே வருது. கடைசி மாதம் இந்த 18ஆம் மாதம் வரும்போது 0 ஆகிடுது. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லோனுக்கு அமௌண்ட்டுக்கு செக் நம்ம கொடுத்துருப்போம். செக் நம்பர் 101லேருந்து இங்கே நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் செக் நம்பர் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 101, 201 to 101, 250 வரைக்கும். நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நீங்கள் கேன்சல்டு செக்கும் பிளாங்க் செக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து கேன்சல்டு செக் எப்படி கொடுக்குறது, பிளாங்க் செக் எப்படி கொடுக்குறது. ஒரு செக் வந்து கேன்சல்டு செக்கு நம்ம கொடுப்போம். கேன்சல்டு செக்கு எப்படி இருக்கும், எதுக்காக கேன்சல் செக் கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக் லீஃப் எப்படி இருக்கும், இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த கேன்சல்டு செக் லீஃப் எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுடைய சிக்னேச்சர் ப்ரூஃப்காகவும் அதுக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு அஃபிடவிட் மாதிரி தான் உங்களுடைய கேன்சல்டு செக். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து இஎம்ஐயில் போயிட்டே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி வெளி லோன் வாங்கணும்னா செக்கு போட்டு கூட நம்ம லோன் எடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் லோன் கொடுத்தாலும் ஒரு 4 செக்கு 5 செக் லீஃபு எனக்கு பிளாங்க் செக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. பேங்க்கில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி பிளாங்க் செக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு லோன் கொடுப்பான். அப்போ அந்த பிளாங்க் செக்கு நம்ம எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது. இப்போ கேன்சல்டு செக்கு பிரச்சனை இல்லை. ஒரு செக் எடுக்கிறீங்க கேன்சல்டுன்னு எழுதி யார் கையில் வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 4 செக்கை கிழிச்சு அதில் பிளாங்காக வந்து கையெழுத்து போட்டு டேட்டு போடாமல் பேர் போடாமல் அமௌண்ட்டு போடாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கேஷ் பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பொறுத்து. ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு செக்கு யாருக்கு கொடுத்தீங்கிறது மேட்ரு கிடையாது. ஆனால் பிளாங்க் செக்கு யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மேட்ரு. அதை எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது. மூணாவது விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்வைஸ் டீட்டெயில் அப்படிங்கிறது சன்ட்ரி டெட்டார் அண்டு சன்ட்ரி கிரெடிட்டார் இவங்களுக்கு தான் பில்வைஸ் டீட்டெயில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இந்த பார்ட்டிக்கோ அல்லது லோன்ஸ் லயபிலிட்டி பார்ட்டிக்கோ பில்வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு பில்வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தேவை வரும்போது அதை எப்படி நம்ம டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அடுத்தது பேங்க் ரெக்கன்சிலேஷன். இந்த மாதிரி பேமெண்ட் என்ட்ரிலாம் போட்டதுக்கப்புறம் பேங்க் ரெக்கன்சிலேஷன் அதை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ இஎம்ஐக்கு பிரின்சிபல் 2 லட்ச ரூபாய் லோனு, அதை வந்து நம்ம மாதம் கொடுக்க போகிறோம் 13,340 ரூபா. ஸோ ஒரு டேட்டில் நம்ம ஒரு பாதி அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆஸ் ஆன் டேட்டில் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டில் எனக்கு எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய டேலியை பார்த்தா தெரியணும். அப்போ அதை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது. இந்த 2 லட்ச ரூபாயை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் கொடுக்க போகிறேன், ஒரே நாளில் நான் திருப்பி கொடுக்க போகிறது கிடையாது. ரைட்டா? இப்போ வந்து நான் வாங்குகிற 2 லட்ச ரூபாயை என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த 9,340, செகண்ட் இஎம்ஐயில் 9,527 இப்படி நான் கொடுத்துட்டு வர போகிறேன். ஸோ ஒவ்வொரு மாதம் முடியும் போது எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும், ஆஃப்டர் த பேமெண்ட்டோ பிஃபோர் த பேமெண்ட்டோ. ஸோ எனக்கு டேலியில் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு தெரியணும், திடீர்னு என் கையில் வேறு ஏதாவது காசு வருது, இந்த லோன் வேண்டாம் நான் க்ளோஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த அமௌண்ட் தான் போட்டு கொடுக்கணும். நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு 10 இஎம்ஐ கட்டி முடிக்கிறேன், 10 இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது என் அக்கௌண்ட்டில் 97,000 இருக்குது, திடீர்னு என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வருது, அது வேஸ்ட்டாக தான் இருக்குது, நான் ஏன் வட்டி கட்டணும், அந்த அமௌண்ட்டை தூக்கி நான் அவன்கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சுடுவேன். அப்போ அந்த மாதிரி பண்ணணும்னா ஆஸ் ஆன் டேட் என்கிட்ட என்ன அவுட்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் தான் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைனா அவன் சொல்கிற கணக்கை தான் நான் நம்பிட்டு இருக்கணும். ரைட்டா? ஸோ இதை எப்படி டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேலியில் முதல்ல விமல் பில்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமல் பில்டர்ஸ் அப்படின்னு பேர். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2024-25 போட்டிருக்கேன். ஏன்னா இதில் 2 வருஷம் இருக்குது. அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இதில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு கம்பெனியோடைய இன்கம் ஆகட்டும் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும் அந்தந்த வருஷம் இன்கம்மை நீங்கள் அந்தந்த வருஷம் தான் அக்கௌண்ட் பண்ணணும், அந்தந்த வருஷம் எக்ஸ்பென்ஸை மாத்திரம் தான் அந்தந்த வருஷம் அக்கௌண்ட் பண்ணணும் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதன்படி நம்ம டேலியில் அந்தந்த வருஷம் இன்கம் அல்லது அந்தந்த வருஷம் எக்ஸ்பென்ஸை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது. இப்போ 2 வருஷம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஒரே நாளில் அக்கௌண்ட் பண்ணிடலாமான்னா கூடாது. ஸோ அந்தந்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் தான் அந்தந்த வருஷம் தான் அக்கௌண்ட் பண்ணணும், அதை எப்படி டேலியில் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் விமல் பில்டர்ஸு 2024-25. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விமல் பில்டர்ஸ் எடுத்துருவோம். அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிங்க. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு. அடுத்தது சேட்பட்டு, அடுத்தது சென்னை
6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. டெலிஃபோன் நம்பர் 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி vimalbuilders@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். @gmail.com அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இயர் மறக்காமல் ஏப்ரல் 24ன்னு போடுங்க. ஃபினான்ஷியல் இயர் மறக்காமல் ஏப்ரல் 24ன்னு போடுங்க. ஃபினான்ஷியல் இயர் மறக்காமல் ஏப்ரல் 24 போடுங்க. இல்லைனா சம் உனக்கு வராது ஒழுங்கா. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது மொதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில் வைஸ் வந்து எனேபிள் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி இந்த சம்முக்கு வேண்டாம், ஜிஎஸ்டி இந்த சம்முக்கு வேண்டாம். ஸோ பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பீரியடில் இருக்கீங்க, எந்த டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு 2 இன்ஃபர்மேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் பீரியடு இங்கே பார்த்தா தெரியும், இங்கே கரண்ட் டேட்டு பார்த்தா தெரியும். நீங்கள் வந்து ஒரு டேட்டு என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் பீரியடுக்குள்ளே இருக்கிற டேட்டை தான் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ரைட்டா? இப்போ கரண்ட் பீரியடுங்கிறது 1 வருஷம் தான் காட்டும். அந்த பீரியட் என்ன காட்டுதோ அந்த பீரியடுக்குள்ளே டேட்டை பார்த்து தான் உங்களால் என்ட்ரி பண்ண முடியும். அடுத்த வருஷம் என்ட்ரி பண்ணணும், அடுத்த டேட் என்ட்ரி பண்ணணும், அடுத்த வருஷம் டேட் அப்படின்னா நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே ஸ்டெப் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டெப்பு படி வருவோம். மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேஷன் பண்ணியாச்சு, ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸ் இன்வென்ட்ரி ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்தது என்னென்ன லெட்ஜர் தேவையோ அந்த லெட்ஜரில் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிற பேரில் ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவோம். இது ஓடி அக்கௌண்ட்டாக வச்சுப்போம், ஏன்னா நம்ம பணம் இல்லாமல் பஞ்சாயத்து பண்ணுறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட், ஏன்னா லாஜிக்கலாக இருக்கணுங்கிறத நான் கொடுக்குறேன். ஓடி அக்கௌண்ட் போடுங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து 2510000400157830. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு PUNB 0. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடில் 5வது கேரக்டர் ஆல்வேஸ் 0. எந்த பேங்காக இருந்தாலும், அது HDFC, இந்தியன் பேங்க் எதுவாக இருந்தாலும் 5வது கேரக்டர் ஆல்வேஸ் 0, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்ட்ரி பண்ணும்போது சொல்லிகிட்டே பண்ணுங்கள், ஓகேவா? என்ட்ரி பண்ணும்போது PUNB 0 254300 எது சொன்னாலும் என்ட்ரி பண்ணிட்டு போது சொல்லிகிட்டே பண்ணுங்கள். அடுத்தது பேங்க் லெட்ஜர். இந்த இடத்துல என்னோட ஒரிஜினல் டேலி இது, அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு பிரான்ச் வந்து என்ட்ரி பண்ணிக்கோ, நுங்கம்பாக்கம். அடுத்தது செட் ஆல்டர் செக் புக் எஸ். இந்த செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்துட்டு இங்கே செக் நம்பர் கொடுத்துருங்க. எக்ஸலில் 101 201 அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 50 லீஃப் போட்டுக்கோ. செக் புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ, புக் நம்பர் 1. ஸோ என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் கிடையாது, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா MSS இன்ஜினியரிங்லேருந்து வாங்க போகிறோம். ஸோ MSS இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு லெட்ஜர். MSS இன்ஜினியரிங் யாருன்னா சன்ட்ரி கிரெடிட்டாரு. அவனுக்கு வந்து பில் வைஸ் வேண்டாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி தான், MSS இன்ஜினியரிங் வேண்டாம். பட் HDFC லோன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் லைபிலிட்டி கீழே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டான்னு செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, பில் வைஸ் டீடைல் வருது. அதே லோன்ஸ் லைபிலிட்டி செலக்ட் பண்ணும்போது இங்கே பில் வைஸ் வராது. அப்போ எது ஒன்று வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டானாலும் சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ பேக் ஸ்பேஸ் போய்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், பேக் ஸ்பேஸ் போய்ட்டு இந்த இடத்துல இருந்து F12 கான்ஃபிகரேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷோ மோர், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் ரெண்டும் எஸ் இருக்கா பாருங்கள். என்ட்ரு கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ். ஃபார் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ எஸ். ஃபார் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ எஸ் இருக்கா பாருங்கள், ஓகேவா? அந்த மாதிரி எஸ் கொடுத்தா இங்கே மெயின்டைன் பில் பை பில் இந்த இடத்துல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட் கிரெடிட் பீரியடில் 30 days அப்படின்னு போட்டு சும்மா வச்சுக்க, அதை போட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு போட்டு அண்டர் வந்து இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து பில் பண்ணுங்கள். இது பார்ட்டிக்கு மாத்திரம் தான் வரும், இதுக்கு வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதுக்கப்புறம் வேறு என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், மெஷினரின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஷினரி அப்படின்னு ஒரு லெட்ஜர். அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசெட்டு, அதுக்கும் பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், ரைட்டா? ஸோ என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணுமோ அது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் த ரெக்வயர்டு லெட்ஜர், ஓகே. அடுத்தது கேன்சல்டு செக். இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், லோனுக்கு கேன்சல்டு செக்கும் பிளாங்க் செக்கும் கொடுப்போம். இங்கே வந்து நான் கேன்சல்டு செக் எப்படி கொடுக்குறது, பிளாங்க் செக் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101 201ங்கிறது கேன்சல்டு செக்கு. 101 202லேருந்து 204 வரைக்கும் பிளாங்க் செக்ஸ் இஷ்யூ பண்ணோம். இப்போ கேன்சல்டு செக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங்கில் போய்ட்டு செக் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இதில் செக் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. இன்னொரு வாட்டி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு காட்டும். அதுலேருந்து நீங்கள் கேன்சல்டு செக் கொடுக்கலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங், அதில் செக் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு என்ட்ரு கொடுங்க. இன்னொரு முறை என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மொதல் செக்கு கேன்சல்டு செக், அந்த செக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார், டீசெலக்ட் பண்ணணும்னா இன்னொரு வாட்டி ஸ்பேஸ் பார். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கும் சரி, டீசெலக்ட் பண்ணுறதுக்கும் சரி ஸ்பேஸ் பாரை தட்டணும். இப்போ ஸ்பேஸ் பாரை தட்டிட்டு இந்த இடத்துல ஆல்டர் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேன்சல்டு செக் அப்படிங்கிறத டவுனரை வந்து செலக்ட் பண்ணி எந்த டேட்டில், இங்கே டேட்டு பாருங்கள், மறக்காமல் கரெக்டான டேட் கொடுங்க, 1/4/2024. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே கேன்சல் செக் ஆகிடும். எப்படி பண்ணணும், செலக்ட் பண்ணுங்கள், ஆல்டர், அங்கே போய்ட்டு கேன்சல்டு செக் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகி இந்த செக் வந்து கேன்சல்டு செக் அப்படின்னு ஆகிடும். அடுத்தது பிளாங்க் செக். பிளாங்க் செக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி ஆல்டிஎஸ் கொடுத்து பிளாங்க் செக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வார்னிங் சொல்லும். ஏன்னா பிளாங்க் செக் யார் கொடுக்குறேங்கிறது தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், டு டூ திஸ் யூ நீட் டு எனேபிள் த அலோவ் ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இன் த பேமெண்ட் வவுச்சர் டைப். அப்போ பேமெண்ட் வவுச்சர் டைப்பில் போய்ட்டு ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணு அப்படிங்குது. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணால் தான் உனக்கு அது வந்து பிளாங்க் செக் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப், அது போய்ட்டு இதில் வந்து பேமெண்ட் வவுச்சர் டைப் இருக்குது பாருங்கள், அந்த பேமெண்ட் வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணி அதில் அலோவ் ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இந்த அலோவ் ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன் இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்பவும் பேங்கிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிஜிஸ்டர், என்டர். இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஆல்டிஎஸ் கொடுங்க. ஆல்டிஎஸ் கொடுத்து பிளாங்க் செக் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். என்னைக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம். இங்கே 1/4 செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் செக் அப்படின்னு வந்துடும். இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணுங்கள், ஆல்டிஎஸ் கொடுங்க, பிளாங்க் செக்கு, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லோன் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து செக் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி போடுறீங்க, உங்களுக்கு வருது, எனக்கு வரல சார், அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சில சமயம் வரலன்னா பக்ஸ் இருந்தால் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி, அங்கே போய்ட்டு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி லோனை செலக்ட் பண்ணுங்கள். சரி, பஞ்சாப் நேஷனல் பேங்கை செலக்ட் பண்ணி கீழே ஹெச்டிஎஃப்சி லோன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே அமௌண்ட் எதுவும் போடாதீங்க, சும்மா வச்சுக்க. அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் பேங்கிங்கில் வந்து இங்கே செக் ரிஜிஸ்டரில் அங்கே வந்து என்ட்ரு கொடுத்து இப்போ வந்து நீங்கள் இந்த செக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஓகேவா, 4வது செக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3 முதல் செக்கு கேன்சல்டு செக்கு, 2வது பிளாங்க் செக். ஸோ பிளாங்க் செக்கு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம லோன் வாங்க போகிறோம். லோன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசஸ்க்கு அமௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். ப்ராசஸிங் சார்ஜ் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸிங் சார்ஜஸ். அது எவ்வளோ தரோம் அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு 1% ப்ராசஸிங் அமௌண்ட் மேலே கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டு கெட் எ லோன் இட் பெய்டு 1% ஆஸ் ப்ராசஸிங் ஃப்ரீ ஆன் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டில். இப்போ 1ஆம் தேதியை நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் இஎஃப்ஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு, ஆல்ட் சி போய்ட்டு லெட்ஜர் கிளியர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது கீழே வரணும். மெயின்டைன் பில் எல்லாம் கிடையாது. 1% எவ்வளவு அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு இன்ட்டு 1%. இந்த ப்ராசஸ் அமௌண்ட்டு இஎம்ஐ அமௌண்ட்லாம் வராது. என்ட்ரு கொடுங்க. இது வந்து 5ஆம் நம்பர் செக், ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா சார்? சொல்லுங்கம்மா. சார் உங்க ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல சார். என்னம்மா? இல்லம்மா, உங்களுக்கு மாத்திரம் வரலையா இல்லை வேற யாருக்குமே வரலையா? வெங்கடேசன் வருதா இல்லையா? வெளில போயிட்டு வாங்க மஞ்சு, வெளில போயிட்டு வாங்க ஒரு வாட்டி வெளில போயிட்டு வாங்க. ஓகே சார், ஓகே சார். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை இயர் வைஸ் அக்கௌண்ட் பண்ணணும். அதில் தான் வந்து உங்கள் டேலண்ட்டே இருக்குது. நீ அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டேலண்ட் எங்கே இருக்குன்னா, உன்னுடைய பிரின்சிபலை நீ எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ண போகிற, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ண போகிற அப்படிங்கிறதுல அந்த டேலண்ட் இருக்குது. இந்த மெத்தடு நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்மளுடைய ஸ்பெஷல் சம். ஓகேவா, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 லட்ச ரூபா பிரின்சிபல் இதை நீ வந்து இன்றைக்கே திருப்பி தரப்போகிறதில்ல. இதை வந்து நீ வேரியஸ் டேட்டில் தரப்போகிற.
இப்போ வந்து 1/5/2024 9340 தருவேன். அதாவது இந்த 13,340ல் 9340 இருக்குது. இந்த ரெண்டாவது இஎம்ஐ தரும்போது 9,527 தரப்போகிறேன். ஸோ இந்த 2 லட்ச ரூபாயும் பில் வைஸு எப்படி தரப்போகிறேன் அப்படிங்கிறத நீ என்ட்ரி பண்ணணும். ரைட்டா? அது எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, முதல்ல மெஷினரி பர்ச்சேஸ் அதுக்கு என்ட்ரி போட்டுருவோம். பர்ச்சேஸ்க்கு வந்து ஷார்ட்கட் F9, இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுங்க. யார்கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங். ஆல்ட் சி போய்ட்டு, சாரி மெஷினரி நம்ம ஆல்ரெடி லெக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ மெஷினரி நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம். முதல்ல இதை என்ட்ரி போட்டுருவோம். இப்போ என்ட்ரி பண்ணியாச்சு, மெஷினரி வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் மெஷினரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ் காட்டுது. அதே சமயம் எம்எஸ்எஸ் இன்ஜினியருக்கு கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. இப்போ எம்எஸ்எஸ் இன்ஜினியருக்கு நாம் பணம் கொடுக்கணும், ஆனால் நம்மள்கிட்ட பணம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்காரன்ட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோன் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ நாம் கொடுக்க வேண்டிய காசை ஹெச்டிஎஃப்சிக்காரன் எம்எஸ்எஸ் இன்ஜினியர் கொடுத்துருவான். நாம் மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சிக்கு நம்ம மாதம் இஎம்ஐயாக அந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும். ரைட்டா? இப்போ அதுக்கு ஒரு ஜேபி பாஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஜேபி பாஸ் பண்ணுறது அப்படின்னா F7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் காட்டுச்சு, அவனுக்கு பேமெண்ட் பண்ணணும். யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அவன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணு. ஸோ எம்எஸ்எஸ் இன்ஜினியர் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது, அவனுக்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவனுடைய அக்கௌண்ட் டெபிட். அவனுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி மூலியமாக பண்ண போகிறோம். அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி மூலியமாக பண்ணும்போது அவனுடைய அக்கௌண்ட்டை இப்போ கிரெடிட் கொடுத்துரு. இந்த 2 லட்ச ரூபாயை நம்ம எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம், அதை வந்து இங்கே என்ன பண்ணணும், என்டர் கொடுத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அங்கே நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு இந்த இடத்துல இஎம்ஐ அப்படின்னு டைப் பண்ணு. இஎம்ஐன்னு டைப் பண்ணி ஒரு ஐஃபன் போட்டு இதை Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கோ. என்ன பண்ணணும், இஎம்ஐன்னு போட்டு ஐஃபன் போட்டு Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கோ. இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணு, வந்து உட்காரும். இஎம்ஐ 1 மொதல் இஎம்ஐ நம்ம என்றைக்கு தரோம், 1/5 தரோம். 1/5 இஎம்ஐயில் பிரின்சிபல் தரோம். எவ்வளவு, 9,340. ஸோ ஃபஸ்ட் இஎம்ஐ அன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய பிரின்சிபல் 9,340. என்டர். அடுத்தது நியூ ரெஃபரன்ஸு பேஸ்ட் பண்ணுங்கள். இஎம்ஐ 2 செகண்ட் இஎம்ஐ என்றைக்கு 1/6ன்னு போட்டால் போதும். அதாவது 24-25 இருக்கீங்கன்னா 1/6ன்னு போட்டால் போதும். டேலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஏன்னா டேலி வந்து ஸ்மார்ட்டு. 9527. அடுத்தது எகை நியூ ரெஃபரன்ஸு, இது 3வது இஎம்ஐ 17 டவுன் ஏரோ 9717. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 4 18 9,912. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 5 19 எவ்வளவு, 10,110 எடுத்து வச்சுக்கிறேன், 10,110. அடுத்தது இஎம்ஐ 6. ரைட்டா? நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 6 110 110ல் 10,312. நியூ ரெஃபரன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இஎம்ஐ 7 111 வரிசையாக மாதம் வருது பாருங்கள். டவுன் ஆரோ ஸ்பேஸ் பார்த்து அடிக்கிறேன், 10,518. நான் எந்த இடத்துல இருக்கேங்கிறது உங்களுக்கு லைன் தெரியும். இஎம்ஐ 8 112 ஸ்பேஸ் பார்த்து தட்டுறேன், 10,729. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 9 11 ஸ்பேஸ் பார் பார்த்துறேன், 10,943. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 10 12 11,162. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 11 13 11,385. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 12 14 அப்படின்னு போட்டிங்கன்னா திரும்ப 1424 தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 1425 அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி டைப் பண்ணணும். ஓகேவா? 1425 போடணும். 1425 போட்டு 11,613. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 13 1525 ஃபுல்லாக டைப் பண்ணணும். இனிமேல் 11,845. போக போக பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு ஏறிண்டே போகுது. 1/6/25 12,082. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 15 17 12,324. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 16 18 12,570. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 17 19 சாரி 1925 12,822. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 18 110 25 13,089 13,089 24 இருக்கு. ரைட்டா? ஸோ 18 இஎம்ஐ கரெக்டாக. சார்
என்னப்பா? ஆகஸ்டும் ஜூலையும் 2024. மாற்றிடுறேன். சாரி கவனிச்சிங்க, வெரி குட். 1/7/25. ஆமாம், இல்லைனா அப்புறம் தப்பாக போயிடும். 1/8/25. சாரி, தேங்க்யூ கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 லட்ச ரூபாய் நம்ம எப்படி இந்த மாதிரி திருப்பி தர போகிறோம், அந்த மாதிரி இதை நீங்கள் பக்காவாக என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேவா? என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் செட்டில் ஆகிடுச்சு. 2 லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கே பேமெண்ட்டு ஹெச்டிஎஃப்சி மூலியமாக பண்ணியாச்சு. இப்போ ஹெச்டிஎஃப்சியில் போய்ட்டு இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி லோனை செலக்ட் பண்ணி பில் வைஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு 2 லட்ச ரூபாய் இப்படி தரோம் அப்படிங்கிறது நம்ம காட்டும். என்றைக்கு நம்ம தர போகிறோம் அப்படிங்கிறது இங்கே காட்டின்னு இருக்கும். ரைட்டா? எப்படி போனோம்? கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் லெட்ஜர், ஹெச்டிஎஃப்சி லோன், அதில் போய்ட்டு எஃப்ஐ பில் வைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு இதில் வருது. இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, என்னடிக்கு நம்ம தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை அக்கௌண்ட் பண்ணியாச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அக்கௌண்ட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அந்தந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் தான் அந்தந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்போ தான் சொல்லுது. அப்போ தான் உனக்கு உண்மையான ப்ராஃபிட் என்னங்கிறது தெரிய வரும். அப்போ எப்படி சார் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னா, 1 இயர் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டை 1 நாளில் அக்கௌண்ட் பண்ணிவிடு. 1 நாள் 24. அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை அடுத்த வருஷம் அக்கௌண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து 1/4/24 31/3/25 வரைக்கும் எங்கே முடியுது பாருங்கள். இங்கே வந்து முடிஞ்சிடுது. 1/4/25ங்கிறது அடுத்த ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? 1/4/25ங்கிறது அடுத்த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24/25. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25/26. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25/26. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25/26 இன்ட்ரெஸ்ட்டு 7046. இது அடுத்த வருஷம் அக்கௌண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஃபினான்ஷியல் இயர் 24/25 அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு 33,085. இது இந்த வருஷம் அக்கௌண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 24/25க்கு இதே மாதிரி எப்படி நீங்கள் பிரின்சிபல் அக்கௌண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கௌண்டிங் வவுச்சர் ஜேவி அதே 1 நாள்லேயே போட்டுருங்க. அப்போ தான் 1வது இஎம்ஐலேருந்து ஸ்வெட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸ்பென்ஸு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு டெபிட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு? 33,085. யார் கொடுக்க போகிறோம்? ஹெச்டிஎஃப்சி. இதை கொடுத்தோம்னா இதில் பில் வைஸ் ஆட் பண்ணணும். இதில் எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணக்கூடாது, நியூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நியூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது திரும்பவும் இஎம்ஐ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 1வது இஎம்ஐயில் நம்ம பிரின்சிபல் அக்கௌண்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பண்ண போகிறோம். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்தால் தான் இஎம்ஐ அப்படிங்கிறது வரும். அந்த 13,340 ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம பேமெண்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது 13,340 பேமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இஎம்ஐ 1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்லுது பாருங்கள். இஎம்ஐ 1 ஹேஸ் பின் யூஸ்டு இயர்லியர். ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணு. இந்த மாதிரி வந்தால் தான் ரைட்டு, இல்லைனா தப்பு. பரவாயில்லன்னு யூஸ் பண்ணு, இந்த மாதிரி வந்தால் தான் ரைட்டு, இல்லைனா தப்பு. ஸோ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து 1/5/24 ஃபஸ்ட் மந்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இங்கே 4000 ரூபாய். ஃபஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட்டு 4000 ரூபாய். அடுத்தது எகைன் நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 2. ரெண்டாவது ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த மாதிரி 1/6/24. செகண்ட் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3813. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 3. தேர்ட் மந்த்து 1/7/24. கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணிங்க, நான் கரெக்டாக பண்ணுறேனான்ட்டு. ஏன்னா இது வந்து அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான சம். இது இஎம்ஐ 4 ஒவ்வொரு வாட்டி வரணும். 1/8/24 எவ்வளோ அமௌண்ட்டுனா 3428. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 5 1/9/24 எவ்வளோ அமௌண்ட்டு 3230. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 6 1/10 எவ்வளோ அமௌண்ட்டு 3028. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 7 1/11 2822. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 8 1/12. கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அப்புறம் அது கஷ்டமாக போயிடும். உங்கள் திறமையே இங்கே தான் இருக்குது. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 9 1/1/25 2397. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 10 1/2. கொஞ்சம் நான் இப்போ ஏற்றிக்கிறேன். இஎம்ஐ 10 தானே? ஆமாம், 2178. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 11 1/3 1955. ஓகே, என்ட்ரு கொடுங்க. நேரேஷனில் வேணால் பீயிங் த அமௌண்ட்டு
பேயபிள் ஆஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பண்ணணும். அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் 7046 ரூபா. அதை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலியில் பீரியட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பண்ணணும்னா Alt F2 போட்டு இங்கே பீரியடை மாற்றிக்கணும். ஏப்ரல் 25லேருந்து மார்ச் 36. அப்போ தான் என்ன பண்ண முடியும், உங்களால் 1/4/25 இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அக்கௌண்ட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ இருக்குது? 7046 ரூபா. இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பண்ணுறது ஈஸி. எகைன் HDFC லோன் என்ட்ரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ ரெஃபரன்ஸு பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து எத்தனாவது இஎம்ஐயில் ஸ்டார்ட் ஆகுது? 12வது இஎம்ஐயில் ஸ்டார்ட் ஆகுது. 12வது இஎம்ஐ 12. என்ன டேட்டு? 1/4/25. 1/4/25 எவ்வளோ அமௌண்ட்டு? 1727. நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 13. 1/5/25 1495. இன்ட்ரெஸ்ட் காலம் வரும்போது நீ பீரியட் மாற்றுறதுனால நீங்கள் வெறும் டேட்டு மந்த்தும் போட்டால் போதும், இயர் வந்து தானாக போட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/6ன்னு போட்டால் போதும், டேட் மந்த்து இயர் வந்து அதுவே கால்குலேட்டட் பண்ணிக்கும். 1258. அடுத்தது நியூ ரெஃபரன்ஸு இஎம்ஐ 15. 1/7/25 எவ்வளோ அமௌண்ட்டு? 1016. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 16. 1/7 போட்டுருமா? 1/8 770. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 17. 1/9 518. நியூ ரெஃபரன்ஸ் இஎம்ஐ 18. 1/10 262. அவ்வளோதான். இங்கே கண்ட்ரோல் ஆர் போட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன போட்டிங்களோ அந்த ஜேவி வந்து இங்கே வந்துடும். கடைசியாக என்ன டிரான்சாக்ஷன் மட்டும் வந்துடும். எண்டு போய்ட்டு நீங்கள் இதை மாத்திரம் மாற்றி விட்றலாம். 2025-26 அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் அந்த லெட்ஜரில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 13,340 வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் HDFC லோனில் போய்ட்டு இப்போ பில் வைஸ் பாருங்கள். பில் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் முடிவுலையும் ஓப்பனிங் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்த பெண்டிங் அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டே இருக்குது. கடைசி மாதம் மாத்திரம் 13,350 ரூபா வரும். ஏன்னா அந்த ஃப்ராக்ஷன்லாம் ஆட் பண்ணி அடிஷ்னலாக வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 13,340 13,340 வரும். இப்போ நீங்கள் பேமெண்ட் என்ட்ரி போடும்போது என்ன ஆகும்? பேமெண்ட் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடுவோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பேமெண்ட் என்ட்ரி போடுவோம். ரைட்டா? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பேமெண்ட் என்ட்ரி. 1/4 நம்ம 1/5 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ 1/5 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி எஃப்ஐ பேமெண்ட்டு மேலே ஓடி செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே HDFC செலக்ட் பண்ணிங்க. 13,340 அமௌண்ட் சேம் தான். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட் இஎம்ஐ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டா அந்த செக் நம்பர் அப்படியே வரும். அவ்வளோதான். சாரி 1/4ன்னு போட்டேன். 1/5 ஓகேவா? அடுத்தது F2 போட்டு 1/6 2வது இஎம்ஐ பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். HDFC 13,340ன்னு போடுங்க. 2வது இஎம்ஐ செலக்ட் பண்ணுங்கள். என்டர் சேவ். அடுத்தது 1/7 செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி HDFC லோனு 13,340. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது லோன் என்டர் சேவ். அதே மாதிரி 1/8 பஞ்சாப் நேஷனல் பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். HDFC லோனு 13,340. இங்கே போய்ட்டு 4வது இஎம்ஐ செலக்ட் பண்ணுங்கள். என்டர் சேவ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வருஷம் வரணும்னா என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி போய்ட்டு Alt F2 போய்ட்டு நீங்கள் வந்து டேட்டை மாற்றணும். நான் 25 போட்டேன்னு நினைக்கிறேன். 24 போடணும். ஆக்சுவலாக 1/4/24 போட்டுருக்கணும். 27 போட்டேன். ஓகேவா? இங்கே நான் தப்பாக போட்டேன். நீங்கள் வந்து F2 போட்டு பேமெண்ட் என்ட்ரி போடும்போது 1/4/24 மாற்றிங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ட்ரி மாத்திரம் நான் இன்னொரு வாட்டி போடுறேன். கவனிக்கல நான். பேமெண்ட் என்ட்ரி போடும்போது பீரியட் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக. முதல்ல கரெக்டாக இருக்க பார்த்துக்கிறேன். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் HDFC லோனு F5 13,340 காட்டிகிட்டு இருக்கு. இப்போ பேமெண்ட் வந்து 1/5/24 ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இஎம்ஐ பேமெண்ட்டு 1/5/24. இங்கே பீரியட் வந்து 25-26 இருக்குது. நான் கவனிக்கல. ஏப்ரல் அங்கே போய்ட்டு Alt F2 போய்ட்டு ஏப்ரல் 24லேருந்து மார்ச் 25 அப்படின்னு போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பேமெண்ட் என்ன பண்ணுறோம்? 1/5/24 ஸ்டார்ட் பண்ணுறோம். 1/5/24 F2 போட்டு முதல்ல நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 போட்டதுன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது.
1/5/2024 அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருக்கணும். ஒரு கால் அது டைப் ஆகலைன்னா பீரியட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி லோனு 13,340 எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட் இஎம்ஐ. கரெக்டாக டியூ டேட் வந்து உட்காருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 206லேருந்து வரணும். 101 206. அடுத்தது 16 நான் மேனுவலாக கரெக்ட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன்லாம், அதனால் வரும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லோனு 13,340. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறோம். அடுத்த செக் நம்பர் கரெக்டாக இப்போ வருது பாருங்கள். அந்த இதை டெலீட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ஒன்றை கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வருது. தப்பு பண்ணினா தான் நமக்கு சரி பண்ணுறது எப்படின்னு தெரியும். 17 டேட்டா செலக்ட் பண்ணுங்கள், ஹெச்டிஎஃப்சி லோன் செலக்ட் பண்ணுங்கள், 13,340 3வது இஎம்ஐ. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுட்டு அடுத்த வருஷம் இது மார்ச் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஏப்ரல் 25 டு மார்ச் 26ன்னு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு சரி பீரியடை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்கான இஎம்ஐ என்ட்ரியும் போட்டு பாருங்க. அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் அதில் ஹெச்டிஎஃப்சி லோனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பில் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்கக்கூடாது. ரைட்டா? இப்போ நம்ம 3 இஎம்ஐக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? 3 இஎம்ஐக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், மற்றதுக்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னைக்கு தர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் தெரியும். ஓகேவா? ஸோ இஎம்ஐ அக்கௌண்ட் பண்ணணும்னா இப்படி தான் அக்கௌண்ட் பண்ணணும். தயவு செஞ்சு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு அக்கௌண்டண்ட்டுக்கு இஎம்ஐ வந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு நான் இந்த இஎம்ஐ எக்ஸல் செம்ம நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவை அனுப்புகிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். இந்த சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.